அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல சொன்ன மாதிரி, நான் இன்றைக்கு இந்த ICEDT தமிழ் புத்தகங்கள பற்றி உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப முதலாவது நாங்க பார்க்க போறது ஆண்டு 1 முதலாம் வகுப்பு புத்தகம். இதுல நான் என்ன செய்ய போறேன்னா, ஒவ்வொரு வீடியோவிலயும் ஒவ்வொரு பாடத்த பத்தி, இப்ப ஆண்டு 1ல முதலாவது பாடத்த பத்தி உங்களுக்கு எப்படி பிள்ளைகள் படிப்பிக்கிறது என்று சொல்லப் போறேன். இப்ப நீங்க ஒரு புது ஆசிரியரா இருந்தால், இப்பதான் தமிழ் படிப்பிக்கிறீங்கள் என்றால், இல்லாட்டி தனிப்பட்ட முறையில வீட்ல வச்சு பிள்ளைகள படிப்பிக்கிறீங்கள் என்றால், இல்லாட்டி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சொந்த பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்க போறீங்கள் என்றால், ஆனால் எப்படி படிப்பிக்கிறேன்னு தெரியாட்டி, எத வச்சு படிப்பிக்கிறேன்னு தெரியாட்டி, இந்த வீடியோ இது உங்களுக்காக. நான் இந்த தமிழ் புத்தகத்துல ஒவ்வொரு பாடமா செய்ய போறேன். இந்த வீடியோவில முதலாவது பாடத்த தான் மட்டும் பார்க்க போறேன். இதுல என்னென்று உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கலாம், என்னென்ன வேற செய்யலாம், வேற எப்படி சொல்லுல நாங்கள் அவைக்கு சொல்லிக் குடுக்கலாம்ன்றத பத்தி தான் சொல்லித் தரப் போறேன். உங்களுக்கு இத விட, இப்ப நான் சொல்றதுதான் எல்லாம் சரி என்று இல்ல. இத விட உங்களுக்கு வேற வேற ஐடியா எதுவும் இருந்ததுன்னா நீங்க சொல்லிக் நான் இப்ப உங்க பேச்சு தமிழா உங்களோட கதைக்கிறேன். உங்களோட பிள்ளைகள படிப்பிக்கல நீங்க பேச்சு தமிழ்ல சொல்லிக் குடுக்கலாம். சுத்த தமிழ்லயும் கதைக்கணும்னு இல்ல. முயற்சி செய்யுங்க. ஏழுமான அளவுக்கு தமிழ்ல கதைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனா இந்த காலகட்டத்துல, அது வெளிநாட்டுல இருக்கைக்கு உண்மையா கஷ்டம் சுத்த தமிழ்ல கதைக்கிறதுக்கு. இப்ப நாங்க என்னன்னு சொல்றது, ஃபோன் தான் சொல்றோம். கைத்தொலைபேசி என்று சொல்றோம். இப்ப செல்போனையோ, மொபைல் போனையோ கைத்தொலைபேசின்னு சொல்ல மாட்டோம் நாங்கள். ஃபோன தான் சொல்லுவோம். மொபைல் ஃபோன்னு சொல்லுவோம். செல்போன்னு சொல்லுவோம். அதனால எல்லா சொல்லுக்கும் தமிழத்தான் கண்டுபிடிச்சு தமிழ்ல தான் கதைக்கணும்ன்ட்டு இல்ல. ஆனால் நாங்க கதைக்கிற மொழி நாங்க தமிழா இருந்தா இது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் சொல்றதுல முரண்பாடா இருக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். அதுவும் வெளிநாட்டு பிள்ளைகள், வெளிநாட்டுல பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு 1ஆம் தலைமுறைய கடந்து 2ஆம் தலைமுறை வரைக்குல, அவை இப்ப ஒரு கதைக்கு சொல்லுவோம் லண்டன்லேண்டா, பிரித்தானியால படிக்கிற பிள்ளைகள் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இங்கிலீஷ்ல தான் கதைக்கிறோம், இங்கிலீஷ் தான் பழகிறோம், இங்கிலீஷ்ல தான் எல்லாம் படிக்கிறோம். அப்ப அவைட்ட இருந்து நீ உடனே தமிழ்ல தான் கதைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. வீட்ல நீங்க தமிழ் வழியா கதைச்சீங்கன்னா கூட பிள்ளை தமிழ் கதைக்கும். ஆனா அப்படி நீங்க ஒழுங்கா வீட்ல தமிழ் கதைக்காட்டி, ஒவ்வொரு நாளும் தமிழ மட்டும் கதைக்காட்டி, பிள்ளை ஒழுங்கா தமிழ் கதைக்கிறது கஷ்டம். அப்ப அப்படியான பிள்ளைக்கு நீங்க தமிழ் சொல்லிக் குடுக்கையில கொஞ்சம் இங்கிலீஷையும் கலந்து தான் சொல்லிக் குடுக்கணும். அது பிழை இல்ல. ஆனால் அதுக்காண்டி நீங்கள் இங்கிலீஷ் எழுத்துக்கள வச்சோ, இல்லாட்டி இங்கிலீஷ்லயோ பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் குடுக்காதீங்க. ஏழுமான அளவுக்கு தமிழ்ல கதைச்சு, தமிழ சொல்லி இந்த பாட புத்தகத்துல 10 பாடங்கள் இருக்குது. இதுல பாருங்க 5 இதுல 5 இருக்கு. 10 பாடங்கள். பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறேன்டா நார்மலா சொல்லிக்கல ஒரு பாடத்த ஒரு வகுப்புல மட்டும் படிப்பிக்கிறாது. நார்மலா ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் தமிழ் படிப்பிக்கிறதுக்கு. இந்த பாடங்கள் 10 10 பாடம் இருக்கிறபடியே, ஒரு வருஷத்துல நீங்க இந்த ஒரு பாடத்த ஒரு 2 இல்லாட்டி 3 கிழமைக்குள்ள படிப்பிக்கலாம். நீங்க பள்ளிக்கூடத்துல 2 கிழமைக்குள்ள படிப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு பாடத்தையும் பொறுத்து. இப்ப 1ஆம் வகுப்புல எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாரி தான் இருக்கும். 2 வகுப்புல நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா. கொஞ்சம் வீட்டு வேலையும் செய்யறதுக்கு குடுத்து விடலாம். மற்றும் படி இப்ப நீங்க வீட்ல படிப்பிக்கிறீங்கன்னா கூட, உங்க நேரத்த பொறுத்து. 3 வகுப்புல கூட தனித்தனியா வச்சு படிப்பிக்கலாம். இப்ப ஒரு கிழமை நீங்கள் கொஞ்சம் இந்த பாடத்துல 1வது பாடத்துல கொஞ்சம் செஞ்சீங்கன்னா, அத அடுத்த கிழமை கொஞ்சம் மிச்சம் செய்யலாம். கொஞ்சம் நேரம் கிடைக்க செய்யலாம். இல்லாட்டி உண்மையா நிறைய நேரம் கிடைக்கும்னு சொன்னால், நீங்க கிழமையில ஒருக்கா படிப்பிக்காமல், கிழமையில 2, 3 தடவ பிள்ளைகளோட தமிழ் கதைச்சு, தமிழ்ல படிப்பிச்சீங்கன்னு சொன்னா, அவைக்கு தமிழ் கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் கூடவாம இருக்கும். வேற தமிழ் சொல்ல ஞாபகத்துல இருக்கும். கிழமையில ஒருக்கா படிக்க, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல சொல்ல ஞாபகத்துல இருக்கிறது இலகுன்னு சொல்றோம். இப்ப இந்தியன் பாடம் தமிழ் பள்ளி. இதுல பாருங்க, தமிழ் பள்ளி. அடுத்த பக்கத்துக்கு போறேன். தமிழ் பள்ளி. இதுல நான் முதல் தொடங்குறோம் என்னன்னா, முதல் இதுல பாத்தீங்கன்னா மேல ஆனாவில இருந்து ஔவைனா வரை இருக்குது. இது மீளாய்வு செய்யலாம் நீங்க உங்க பிள்ளைகளோட. நம்ம பாலர் வகுப்பு படிச்ச என்ன பாலர் வகுப்பும், மழலையர் வகுப்பும் படிச்ச பிள்ளைகளுக்கு 6வது ஔவைனா வரையும் வேற மெய் எழுத்துக்களும் வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். அப்படியே எனக்கு தெரியாட்டி, இல்லாட்டி மறந்து போச்சு, சம்மர் ஹாலிடேஸ் கொஞ்சம் படிக்கலன்னு சொன்னா, நீங்க ஆனாவில இருந்து ஔவைனா வரையும் திருப்ப அவையோட பயிற்சி செய்யணும். இதுல பாத்தீங்கன்னா பச்சிலை நீளத்துல சில சில எழுத்துக்கள் இருக்கு. இதுல குரில் நெடில். குரில் பச்சிலையும், நெடில் எழுத்துக்களை இதுல பாருங்க நீளத்திலையும் இருக்குது. நீங்க அவையோட சேர்ந்து இந்த எழுத்துக்களை சொல்லலாம். அவையோட சேர்ந்து சொல்லலாம். ஒரு பாட்டா பாடலாம். அவை கேட்கலாம். ஆ ஆ என்ற எழுத்துக்கு அடுத்ததா எந்த எழுத்து வரும்? அவை ஆ என்று சொல்லலாம். ஈக்கு பிறகு என்ன வரும்? ஈ என்று சொல்லலாம். இல்லாட்டி கேட்கலாம். 6வது அவரை முழுசா சொல்லுங்கன்னு சொன்னாலும், அதுக்கு அது ஒரு நல்ல பயிற்சி தான். 2வது பயிற்சி இதுல பாருங்க. இதுல சில சில படங்கள் இருக்குது.
இந்த பழங்களை வந்து அவை கேட்கலாம் தமிழ்ல என்னன்னு சொல்றேன். இப்ப பழங்கள்னா சில தெரிஞ்சிருக்கும், வீட்டுல வாழைப்பழம் சாப்பிடுற வேணும், இது வாழைப்பழம் மட்டும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாட்டி அதுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். வாழைப்பழம், இது வந்து இங்க தக்காளி, இது கண், கூட, இது ஒரு பூ. கொஞ்சம் வயசு கூடின பிள்ளைகள், இப்ப எல்லாரும் சின்ன பிள்ளைல இந்த பாடத்தை படிப்பிட மாட்டீங்க. என்னோட படிக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய இப்ப சின்ன பிள்ளைகள் 20, 25 வயசுல இருந்து 35 வயசான பெரிய ஆட்கள் தமிழ் படிக்கிறவ. அப்ப அவைகிட்ட வந்து இப்ப நீங்க பூன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்காம, இது என்ன பூ என்று கேட்கணும். இது இங்க மாடு என்று இருக்குது. என்ன மாதிரி மாடு இது? பசு மாடா? அதுக்கு அடுத்த கட்டமா நீங்கள அவைகிட்ட கேட்கலாம். இங்க இந்த வாழைப்பழம் வந்து என்ன நிறம்? வேற என்னென்ன நிறத்துல நீங்க வாழைப்பழத்தை கண்டிருக்கிறீங்க? இல்லாட்டி தக்காளி, வேற என்னென்ன விதமான தக்காளி இருக்கு உங்களோட நாட்டுல? நீங்க கேட்கலாம். கண்ணெடுக்க சொல்லிக்கலாம். உங்களோட கண்ணின் நிறம் என்ன? என்று அவைகிட்ட வந்து தொடர்ந்து வேறு வேறு கேள்விகள் கேட்கலாம். இது வந்து தமிழ் பள்ளி என்ற படிய வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு தமிழ் இங்க பாருங்க பார்க்க தெரியுது, ஒரு வகுப்பறை இருக்குது. அப்ப அடுத்த கட்டம் வந்து நீங்க பிள்ளைகள கேட்க வேண்டியது வந்து படத்துல அவைக்கு என்ன தெரியுது? அப்ப வந்து அவைக்கு தங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுகள வச்சே சொல்லுவினாம். ஒரு கதைக்கு வந்து இப்ப உங்கள்ட்ட படிக்கிற பிள்ளையோ, உங்களோட பிள்ளை வந்து சொல்லுது, இது வந்து கேலண்டர். இந்த பாதம் தெரியுதோட கேலண்டர். ஆனா நீங்க பிள்ளைக்கு சொல்லிக் குடுக்கலாம். இது கேலண்டர் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நாட்காட்டி என்று சொல்றோம் நாங்க. ஆனா அந்த சொல் 2, 3 சொல்ல வைக்கலாம். பேருந்து இப்ப இங்க பாருங்க இதுல தமிழ் நெடுங்கணக்கு இருக்கு. நெடுங்கணக்குன்னா அவைக்கு விளங்காட்டி, அவ சின்ன பிள்ளைன்னா அவைக்கு தெரியாது நெடுங்கணக்காண்டா என்னன்ட்டு. ஆனா நீங்க அவைக்கு விளங்கப்படுத்தலாம். நெடுங்கணக்காண்டா என்னன்ட்டு. அதுக்கு பிறகு இப்ப இங்க பாருங்க மாணவர்கள் இருக்கிறார், ஆசிரியர் இருக்கிறார். அப்படி என்று வேற ஒரு புது புது சொல்லுகள் பிள்ளைகள் படிக்கிறார். இப்ப இதுல பாருங்க சொற்கள் அறிவம்ன்றதுக்கு கீழ நிறைய புது சொற்கள் இருக்குது. இந்த சொற்கள வந்து அதைய வச்சு நீங்க பாடமாக்க வைக்கணும் ஒவ்வொரு கிழமையும். அப்படி என்றாத்தான் அவைக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு கிழமையும் ஒரு 10, 15 சொற்கள் புதுசு புதுசா படிக்க தான் அவைக்கு தமிழும் வளரும். இல்லாட்டி கதைக்கிற தமிழ வச்சு தான் அவைக்கு வந்து தமிழ் ஞாபகம் இருக்க முடியும். புது சொற்கள வந்து படிக்க முடியும். அப்ப நீங்க சொல்லலாம் அவைக்கு, இந்த இவ்வளவு சொற்களையும் பாடமாய் கொண்டு வாங்கோ. இத பாடமாய் கொண்டு வாங்க. அடுத்த கிழமை ஒரு சொல்வதெழுதல் வைப்பேன். இல்லாட்டி நான் உங்கள கேட்பேன். வாய் வழியா கேட்கல. இப்ப சின்ன பிள்ளைலன்னா இப்ப எல்லா எழுத்துக்களும் படிச்சிருக்க மாட்டோம்டா. நீங்க இந்த சொல்வெழுதுறது வந்து பாடமாய் கொண்டு வரணும். நான் உங்கள அர்த்தம் கேட்பேன். அதுக்கு அப்ப நீங்க வந்து இங்கிலீஷ்ல கேட்கலாம். இப்ப நீங்க ஜெர்மன்ல இருக்கிறீங்கன்னா ஜெர்மன்ல கேட்கலாம். மற்றும்படி இப்ப பிள்ளைகளுக்கு வந்து அவையாகும் சின்னாக்கள். அவைக்கு வந்து இப்ப என்னன்னு சொல்றது? இப்ப அங்க மாணவி என்ற சொல்லுக்கு வந்து அ இங்கிலீஷ் தெரியாட்டி வந்து நீங்க மாணவின்னா யாருன்னு கேட்கலாம். வகுப்புல யாரையும் காட்ட சொல்ல மாணவியன்டா இப்ப இதுல பாருங்க ஆண்பால் பெண்பால் பிரிச்சு அவைக்கு பழக்க போறீங்கன்னு சொன்னா மாணவன் மாணவி அண்டு இருக்குது. மாணவன் எடுத்துக்காட்டுக்கு ஆரை காட்டுங்கன்னு கேளுங்க. இல்லாட்டி மாணவி என்றால நீங்க கேட்கலாம். இல்லாட்டி இங்க பாருங்க இந்த படத்துல கேட்கலாம். இது மாணவியா மாணவனா? அப்படி கேட்கலாம். நான் இப்ப இந்த சொல்லுகள் வந்து நல்லந்தான். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க இதுல ஆண்டு விளையாண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டில்ல. எழுது பலகை என்றாலும் தெரிஞ்சிருக்க மாட்டேன். அப்ப நான் நார்மலா என்ன செய்றேன்னா, இந்த சொல்லுகள் எல்லாம் வந்து எல்லாம் குழப்பி அடிச்சு வச்சிருக்கிறேன். அது நல்லந்தான். அப்படி வேற வேற சொல்லுகள் இருக்கிறது. ஆனா நான் என்ன செய்றேன்னான்டா, நான் இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பவர் பாயிண்ட்ட காட்டுறேன். இந்த பவர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நான் நார்மலா வந்து இப்ப ஆன்லைன்ல தமிழ் படிப்பிக்கையில இப்படித்தான். முதலாவது பயிற்சிக்கு வந்து சொல்லுவேன். இவைக்கு வந்து முதலாவது எழுத்து எது? ஆனா வரிசையில வர்ற முதலாவது எழுத்து எதுண்டா, அவ இத வந்து சொல்லுவேன். பேருந்து அடுத்தது இந்த எழுத்து. ஆவன்னா, ஆ ஆவன்னான்னு சொல்லக்கூடாது. பேருந்து பேருந்து அவை வந்து நீங்க வந்து சொல்லி காட்ட வைக்கிறேன். இப்போ ஆன்லைன் ஸ்க்ரீன்ல நீங்க படிப்பிக்கிறீங்கன்னு சொன்னால், அதை கேட்கலாம் நீங்கள். இதுல எது முதலாவது எழுத்துன்னு காட்டுங்கோ. அடுத்தது எது? ஒலிச்சு காட்டுங்கோ. அத சொல்லி காட்டுங்கோன்னு கேட்கலாம். அடுத்தது இதத்தான் நான் காட்ட இருந்தேன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் புத்தகத்துல இருக்கிற எல்லா சொல்லுங்களும். இப்படி ஆண்டு விழா, நண்பன், மாணவன், எழுது பலகை, நண்பி, மாணவி, கலை விழா என்று இருக்குது. இது வந்து நாங்க வந்து என்னன்னு சொல்றது? எல்லா சொல்லுகளும் இருக்குது. ஆனா வந்து என்ன பொறுத்தவரை, இந்த சொல்லுகள் மட்டும் காணாது. நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லணும் சேர்த்து சொல்லணும். இதுல இந்த சொல்லுகள வச்சு பாருங்க நான் என்ன செஞ்சிருக்கிறேன்ட்டு, இதுல வேற சில சொல்லுகளையும் சேர்த்திருக்கிறேன். அந்த படத்துல பார்த்தால் தெரியக்கூடிய சொல்லுகள். இல்லாட்டி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கான பொருத்தமான சொல்லுகள். இங்க பாருங்க புத்தகம், கொப்பி. நான் கொப்பி பேச்சு வழக்கு தான் சொல்றோம் நாங்கள். ஆனா பயிற்சி புத்தகம் சொல்லிக் குடுக்குறேன். பயிற்சி புத்தகம் சின்ன சின்ன ஆட்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு. அதனால நீங்க கொப்பி சொல்லிக் குடுக்கலாம். பேனேண்டா அதுக்கு எழுதுகோல்ன்னு சொல்றோம். இல்லாட்டி பென்சிலுக்கு கரிக்கோல். மேசை, பள்ளிப்பை, எண்ணல். இப்ப எண்ணல் தமிழ் சொல் இல்ல தான். சாளரம்ன்னு சொல்றோம் நாங்கள். ஆனா எண்ணல்ன்றது நாங்க பேச்சு வழக்குல சொல்றோம் சொல்லித்தாரேன். அப்ப நீங்க அதையும் சொல்லலாம் அதைக்கு. நெடுங்கணக்கண்டா நீங்க என்னன்னு விளங்கப்படுது. தமிழ் ஆல்பபெட் அண்ட் இங்கிலீஷ் நீங்க சொல்லிக்க கூட பிள்ளைக்கு சிலர் தெரியாம இருக்கலாம். தமிழ் ஆல்பபெட்னா என்னன்னு. சின்னாக்கள்ண்டா. அத நீங்க விளங்கப்படுத்தலாம். இப்ப இப்படி இந்த எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து தான் நெடுங்கணக்கு தமிழ்ல சொல்லி. இது நாட்காட்டி. இதுல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு வகுப்பறையில நாங்கள் காணக்கூடிய பொருட்கள், இல்லாட்டி விஷயங்கள்.
அடுத்தத பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். ஆசிரியர், மாணவர், மாணவி, மாணவன், நண்பர், நண்பி. அந்த சொல்லுகள வச்சு இன்னும் கொஞ்சம் சொல்லுகள சேர்த்து விட்டுருக்கிறேன். இதுல பாருங்க அந்த முதல்ல அந்த புத்தகத்துல வந்து மாணவி இருந்தது, மாணவன் இருந்தது. ஆனா மாணவர் இருக்கேல. இந்த காலத்துல நாங்க மேல், ஃபீமேல்ன்னு மட்டும் பிரிக்க இயலாது. சில பேர் வந்து இப்ப மேலும் இல்ல, ஃபீமேல் இல்லன்னு சொல்லிச்சினோம்டா, இல்ல அவைக்கு ஒரு ஐடென்டிட்டி இப்போதைக்கு அவைய முடிவெடுக்க இயலன்னு சொன்னா, நீங்க மாணவர்ன்றத சொல்லிக் குடுக்கலாம். அது எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். அத மாதிரி நண்பர் என்றதையும் சேர்த்திருக்கிறேன். இங்க நண்பி, நண்பன், ஃபீமேல் ஃப்ரெண்ட், மேல் ஃப்ரெண்ட் என்னதையும் கலந்து நண்பர்ன்றது பொதுச்சொல். இங்க ஆம்பளைகளுக்கும் பாவிக்கலாம், பொம்பளைகளுக்கும் பாவிக்கலாம். வயசு வித்தியாசம் இல்லாம யாருக்கும் பாவிக்கலாம். அப்ப இந்த சொல்ல நீங்க இணைச்சு விளங்கப்படுத்துங்க, பிள்ளைகளுக்கு விளங்கும். இத பாருங்க, நீங்க வந்து ஆண்பால், பெண்பால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக் குடுத்துருக்கிறீங்க. சோ இது வந்து 2வது லிஸ்ட். 3வது பாருங்கோ. இதுல பேருந்து இன்னும் சில சொல்லல் இருந்தது. இங்க அறை, வகுப்பறை அது இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். அ ஓ! அ அறையும் வகுப்பறையும் இருக்கையில, ஆனா அது முக்கியமான சொல்லு. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கலாம், அத பத்தி கதைக்கிறீங்கன்னு சொல்லி அறைக்கு வாங்க, வகுப்பறைக்கு போங்கோ ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து அசெம்பிளி நடக்கைக்குள்ள மண்டபத்துக்கு வாங்கோன்னு சொல்லுவாங்க. ஹோலுக்கு இல்ல ஆடிட்டோரியத்துக்கு. இப்ப நீங்க மேடையும் முக்கியம். இப்ப ஏதாவது போட்டியில நடக்கைக்குள்ள, ஏதாவது விழாக்கள் நடக்கைக்குள்ள, அது மேடையில போய் தான் பேச்சு பேசுறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாம் செய்வாங்க. இப்ப இது விளையாட்டு திடல். இதுவும் முக்கியமான ஒரு சொல்லுத்தான். இப்ப எனக்கு பிரேக் டைம் கிடைக்கைக்குள்ள வந்து அந்த டைம்ல வந்து பிளே கிரவுண்ட்லாம் போய் விளையாடுவேன் சில நேரம். வெளியில போய் விளையாடுவேன். அதுக்கு அது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அங்க போய் விளையாடுறது, ஒரு பிரேக் எடுக்கிறது. அப்ப விளையாட்டு திறனையும் சொல்லிக் குடுக்கலாம். இப்ப இந்த ஆண்டு விழா, கலை விழா இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க மாண்டில்ல. ஆனால் தமிழ் பள்ளிக்கூடத்த பொறுத்தவரை ஆண்டு விழாவும், கலை விழாவும் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும். அப்ப நீங்க சொல்லலாம். இப்ப நாங்க வந்து வருஷம் என்ற சொல்ல சொல்றோம் வந்து பேச்சு வழக்குல. ஆனா ஆண்டுன்றதான் சரியான தமிழ் சொல். இப்ப ஆண்டு விழான்றது ஆண்டு ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு விஷயம். விழாண்டா என்ன ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபெஸ்டிவல். இப்ப ஆண்டு விழா நாங்க ஒவ்வொரு வருஷம் பள்ளிக்கூடத்துல கொண்டாடுனாங்க. இப்படித்தான் இதெல்லாம் செய்றாங்க. நீங்க நடந்த விஷயங்கள பத்தி, இல்ல நடக்க போற விஷயங்கள பத்தி சொல்லலாம். இந்த கலை விழாவும் அப்படித்தான். கலை விழாண்டா என்ன? கொஞ்சம் கூட கல்ச்சர் சம்மந்தப்பட்டது. நாங்க டான்ஸ் செய்வோம், பாட்டு பாடுறது, கலைய வளர்க்குறது சம்மந்தமான நிகழ்வுகள் என்ன நடக்கும். நீங்க பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தலாம். ஸோ இது வந்து இந்த படத்த பார்த்து சொல்ற விஷயங்கள். அடுத்த பக்கத்துக்கு போலாம். ஓகே. இனி அடுத்த பக்கத்துக்கு போனோம்னு சொன்னா, இது இந்த சொல்லல படிங்க வீட்டு வேலை குடுத்து விடலாம் வந்து அடுத்த கிழமை கேட்பேன். அடுத்த வகுப்புக்கு வந்து நீங்க பாடமாய் கொண்டு வரணும். நீங்க சொன்னீங்கன்னா, அத பாடமாய் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவைக்கு பிரயோசனமா இருக்கும். இப்ப இதுலயும் பாருங்க, இதுல வந்து 2 சொல் இருக்கு. இங்க போட்டி என்ற சொல் இருக்குது. இது சம்பந்தமான 2 சொல்லுகள் இருக்கு. பாருங்கோ, தோல்வி, வெற்றி. அப்ப நீங்க விளங்கப்படுத்திக்க இத சேர்த்து சொன்னீங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கு. வெற்றியும், தோல்வியும் போட்டியில வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். 2ம் தேவைதான். வெற்றியும் தேவை எங்களுக்கு, தோல்வியும் தேவை. 2 சொல்லேக்கல பிள்ளைகளுக்கு வந்து வெற்றிக்கு எதிர்ச்சொல் தோல்வி. தோல்விக்கு எதிர்ச்சொல் வெற்றி என்றது ஞாபகம் இருக்கு. அடுத்த பக்கத்துக்கு போலாம். ஓகே. இந்த அடுத்த ப இந்த அடுத்த பயிற்சிய பாருங்க. இணைந்து செயற்படுவோம். இது இப்ப நீங்க வகுப்பில பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிறீங்கன்னு சொன்னால், இது வந்து மாணவர்கள் தமக்குள் கலந்து பேசி ஒருவரையொருவர் அறிந்து கொள்வர். இது வந்து நீங்கள் அப்ப பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைல அது வந்து உடனே தெரியாது என்னது கேட்கிறதா? தமிழ் பெருசா தெரியாத பிள்ளைகளுக்கு என்னத்த கதைப்பினம்? அப்ப நீங்க என்ன செய்யலாம்ன்னா, பிள்ளைகளுக்கு சில கேள்விகள வந்து முதலே எழுதி கொண்டு வரலாம். அதை கேட்கலாம் நீங்க. நீங்க அப்ப என்ன செய்யலாம்? இப்ப ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிற மட்டும் சொன்னா, ஒவ்வொரு கேள்வி கேட்கலாம். உங்களோட பேர் என்ன? நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க சகோதரம் இருக்கா? அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி யாராவது இருக்கிறமா? உங்களுக்கு என்ன விருப்பம்? உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு என்ன? அப்படி சில கேள்விகள சிம்பிளான கேள்விகள கேட்டீங்கன்னு சொன்னா, அதைக்கு மேல வெட்கப்படாமல் பதில் சொல்ல பழகுங்க. இந்த இதுக்கு இப்ப உங்களோட பேர் என்னன்னு அவருக்கு தெரியலையான்னு சொன்னா, உண்மையிலேயே அவருக்கு தெரியலன்னு சொன்னா, நீங்க சொல்லலாம். இப்ப எந்த பேர் சப்தா. உங்களோட பேர் என்ன? திருப்ப திருப்ப கேட்டீங்கன்னு சொன்னா, அவைக்கும் அது பழக்கப்படும். உடனே நீங்க அந்த பிள்ளை இப்ப உங்களோட பேர் என்னன்னு சொன்னோனே பிள்ளை முழிக்குது. பிள்ளைக்கு என்ன சொல்றன்னு தெரியாதுன்னா, வாட்ஸ் யூர் நேம்ன்னு கேட்கும். ஏன்னா அப்படின்னா இப்ப இதுக்கு இங்கிலீஷே பழக்கப்பட்டுடும். முதல் தடவ கேட்டு விளங்கலையேண்டா, வேற விதமா, வேற பிள்ளைகளோட கேட்டு பாருங்க. இப்ப நீங்க வீட்ல உங்க பிள்ளையோட மட்டும் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களோட பிள்ளைக்கு உங்களோட பேர் தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து நீங்க சொல்லலாம். இப்ப அம்மான்ற பேர். இப்ப நான் எந்த பிள்ளைக்கு படிப்பிக்கிறேன்டா, இப்ப என் பிள்ளைக்கு உங்களோட பேர் என்ன? என் பிள்ளைக்கு அது என்னன்னு விளங்கலன்னு சொன்னா நான் சொல்லுவேன். என்ற பேர், அம்மான்ற பேர் சப்தா. உங்களோட பேர் என்ன? என்று கேட்க பிள்ளைக்கு விளங்கும் ஓரளவுக்கு. இப்ப நாங்க நினைக்கிறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு விளக்கம் இல்லையாண்டா, உண்மையா சின்ன பிள்ளை கெரியா எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு விளங்கக்கூடிய ஆட்கள். அதுக்கு நல்ல திறமை இருக்குது. இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? பொறுமையா இருந்து திருப்ப திருப்ப கேள்வியில கேட்க வேணும். இது வந்து உண்மையா வந்து வகுப்புல இருந்தீங்கன்னா, வகுப்பறையில இருந்தா உண்மையா நல்லா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் கேட்க வந்து நீங்க வந்து
இது சின்ன விளையாட்டு மாரியெல்லாம் செய்யலாம். கொஞ்சம் ஐஸ் பிரேக்கர் மாரியெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து செய்யலாம். இல்ல சும்மா சின்ன கேள்வியில கேட்கலாம் மாறி, மாறி. அவை கேட்கலாம். இப்ப மற்ற மாணவர்ட்ட கேளுங்கோ. அவைக்கு பிடிச்ச இனிப்பு என்னாண்டு. அப்ப உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு என்ன? அண்டு நீங்க சொல்லி போட்டு அதுக்கு சொல்லுங்க. அத கேளுங்கோ. உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு என்ன? அவை அதுக்கு பத சொல்லுவினா. பிள்ளைகள் எப்பலாம் தயக்கமா இருக்கினா, அவைக்கு வந்து சொல்ல கொஞ்சம் வெட்கமா இருக்குது. இல்ல என்ன சொல்றேன்னு தெரியாட்டி, நீங்க உங்கள நீங்களே வந்து ஒரு எடுத்துக்காட்டா பாவிச்சு, அத நீங்க பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துங்கோ. சரி. அடுத்த பயிற்சி வந்து சேர்ந்து பாடுவோம். இங்க இதுல பாருங்க ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருக்குது. இதுல ஆப்ல போனீங்கன்னா, இதுல 1வது பாட்டு ஒண்ணு வருது. இந்த இனிய தமிழ் மொழி என்ற பாட்டு. எனக்கு நான் உண்மையா சொல்றேன். எனக்கு அந்த சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடுறதெல்லாம் வராது ஆக்சுவலா. எனக்கு வந்து அந்த என்னட்ட பாடுற செய்ய தெரியாது. கொஞ்சம் வெட்கமா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும் வந்து ஏதாவது பாட்டு இங்க ஒன்லைன்ல இருந்து யூடியூப் வீடியோ இருந்ததுன்னா, அத போட்டு சேர்ந்து பாடுவேன். அப்ப எந்த குரல் மட்டும் பிள்ளைகளுக்கு கேட்காது. இந்த பிள்ளைகள் பயந்து விடாமல். அந்த வீடியோவ போட்டுட்டு, ஆடியோவ போட்டு கேட்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும் சேர்ந்து பாடைக்குல. தனியா பாடைக்குல வந்து சில அந்த ராகம் பிழைக்க மாட்ட பயமா இருக்கு. ஒழுங்கா பாட தெரியாது, வசதி ஞாபகம் இருக்காதுலாம் யோசனை இல்லாம இருக்கும். அப்ப உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா, நீங்க அந்த ஆப்ல போய் இப்ப நான் இதுல பாருங்க ஒரு பார்கோட் போடுறேன். அந்த பார்கோட பாருங்க. அத ஸ்கேன் பண்ணீங்க அந்த ஆப்ல போய், எல்லா பாட்டுகளும் இருக்கும். நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஒருக்கா அந்த பாட்ட வந்து எந்த ஃபோன்ல வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப இதுல போடுறேன். நீங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து என்ன மாரியான பாட்டுன்னு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பிள்ளைய தனியா கேட்க விட்டுட்டு, இப்ப இந்த 2வது நீங்களும் சேர்ந்து பாடுங்க. திருப்ப திருப்ப கேட்க அந்த பிள்ளைகளும் சேர்ந்து பாடுறவங்களோட ஆகும். அப்படியே சேர்ந்து பாடாட்டிலும் பிரச்சனை இல்ல. அதுக்கு சில சில சொல்லுகள் கேட்பினா கேட்டு விளங்கிக்கும். இதுல இப்ப ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணி இதுல பாருங்க பாடல்கள் நான் மாத்தினோன்னே, எனக்கு 1வது பாட்டு தாய் சொல்லி. அதற்காக நான் இப்ப ப்ளே பண்றேன் பாருங்க. சரி, இதோட நான் பாடுறேன். இப்படி எல்லா அந்த வசனங்கள் எல்லாத்தையும் வந்து பாட்டு வருது. ஸோ இப்போ நீங்களா பாடத்தவர் இதில் வந்து சவுண்டில் மியூசிக் இருக்கிறபடியை வந்து இதை போட்டு விட்டீங்கன்னா பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு. பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைல இருந்தா எல்லாம் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஆக்களா இருந்தா கூட எல்லா சொல்லும் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விளங்காட்டிலும் தமிழை கேட்கறது முக்கியம். அந்த கேட்டு கொண்டு வரைக்கதான் அவங்க கூட தமிழில படிச்சு கொண்டு வரைக்க சில சில சொல்லுகளை வந்து அவைய பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஞாபகத்துல வச்சிருப்பீங்க. சோ அது தாங்களா பாடமாக்குற சொல்லுகள் முக்கியம்தான். ஆனா அதே நேரம் சும்மாவே வந்து சில பாட்டுல கேட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னா அந்த சில சில சொல்லுகளை வந்து அதை வந்து என்ன பழகுது ஞாபகம். அதுக்கு தாண்டி தான் இது இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பாட்டு உண்டு. அடுத்த பக்கத்துக்கு போவோம். இதுல பாருங்க அடுத்த பக்கத்துல வந்து அ ஆ இ திருப்ப எல்லா உயிரெழுத்துக்களும் இதுல இருக்குது. இதை வந்து நீங்க திருப்ப கேட்கலாம். திருப்ப சொல்லி பேந்து இதுல வந்து அவையோடையும் கதைக்கணும். இதே பாருங்க உரையாடுவோம் போட்டிருக்கு. இதுலயும் வந்து திருப்ப என்ன ஒன்று இருக்கு பாப்போம். இதுலயும் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு ஆள் ஏதோ கதைக்கிறார். ஓகே, இதை நான் இப்ப போடுறேன்னு பாருங்க கேளுங்க. தமிழ் பள்ளி உரையாடல். தமிழ் பள்ளி. இது எனது தமிழ் பள்ளி. நான் ஆண்டு 1இல் தமிழ் கற்கிறேன். நான் தமிழ் பள்ளிக்கு விரும்பி செல்கிறேன். ஆசிரியர் எமக்கு பாடம் சொல்லி தருகிறார். நாம் பள்ளியில் விழாக்களை கொண்டாடுகிறோம். அவ்வளவுதான். இது வந்து ஒரு மாணவர் வந்து அவற்ற தமிழ் பள்ளியை பற்றி சொல்றார். 4-5 வசனம் தான் இருக்கு. இதை நீங்க 2-3 தரம் போட்டு காட்டிட்டு பிள்ளைகளுக்கு கேட்க சொல்லுங்க. கேட்டுட்டு அவைய பத்தி நீங்க கேளுங்க. அவைக்கு என்ன விளங்கினது, இந்த மாணவர் என்னத்தை பற்றி கதைச்சவர் நீங்க கேளுங்க.
அதுக்கு பிறகு நீங்க திரும்ப கேட்கலாம், இந்த படத்துல என்ன இருக்கு? என்ன தெரியுது? அவ என்ன செஞ்சு கொண்டிருக்கினாம்? அப்ப சில பிள்ளை சொல்லிரும், அவ தமிழ் எழுத்துகள் எழுதினாம், படம் கீறினாம்ன்னு சொல்லுவினாம். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன மாரி உடுப்பு போட்டிருக்கினாம்? பாருங்கோ, இது பாருங்கோ, பாவாடை சட்டை போட்டிருக்கினாம் சில பிள்ளைகள். சில பேர் வந்து சட்டையும், காச்சட்டையும் போட்டிருக்கினாம். இப்ப நீங்க கேட்கலாம், ஆசிரியர் என்ன போட்டிருக்கிறா? பாருங்க முகத்துல என்ன இருக்குது? பூ வச்சிருக்கிறா, சாரி பூவன்றேன், பொட்டு வச்சிருக்கிறா, கண்ணாடி போட்டிருக்கிறா. இது பாருங்க சங்கிலி மாரியோட போட்டிருக்கு, காப்பு போட்டிருக்கிறா. அப்படின்னு சில சில சொல்லுகள வந்து புது பிள்ளைகளுக்கு கூட, சின்ன பிள்ளைகளுக்கு, தமிழ் பேச தெரியாத பிள்ளைகளுக்கு கூட கதைச்சு கதைச்சு அவட பழகலாம். அதுக்கு பிறகு நீங்க வந்து அவைய கேளுங்கோ. அவை வந்து பள்ளிக்கூடத்துல என்ன செய்றவ? அவைக்கு தமிழ் பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்குதா? அவைக்கு என்ன மாரி என்ன விஷயங்கள் செய்ய விருப்பம் தமிழ் பள்ளிக்கூடத்துல? இல்லாட்டி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு புதுசுன்னு சொன்னா, அவை நார்மலா போற பள்ளிக்கூடம் இருக்கு தானே! லண்டன்ல இப்ப இங்கிலீஷ் பள்ளிக்கூடமோ, ஜெர்மன் பள்ளிக்கூடமோ, அங்க என்ன செய்றவ? அப்ப அவைக்கு பிடிச்ச பாடம் என்ன? திரும்ப திரும்ப சில கேள்விகள கேட்கலாம். அப்ப இப்ப உங்களுக்கு கணக்கு கதைக்கிற பிள்ளைகள்னா அவைக்கு நல்லது. நீங்க அவைக்கு வந்து இன்னும் கூட கேள்விகள் கேட்கலாம். வித்தியாசமான கேள்விகள். கணக்கு கதைக்காத பிள்ளைகளுக்கு திருப்பம் இந்த பயிற்சி மூலமா அதே கேள்வி முதல் பயிற்சியில கேட்ட கேள்விய திருப்ப கேட்டு பார்க்கலாம். இந்த முறை சில வந்து சில சொல்லுகள வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டு, இல்ல முதலே கதைச்சபடியா சில வந்து கொஞ்சம் தைரியம் இருக்கும் கதைக்கிறது திரும்ப வகுப்புல. அவ கதைக்கலாம். அப்ப நீங்க அவைய பத்தி கேட்கலாம். அவளுக்கு பிடிச்ச பாடம் என்ன? அவ என்ன செய்றவ? பள்ளிக்கூடத்துக்கு என்ன சாப்பாடு கொண்டு போறவ? இல்லாட்டி பள்ளிக்கூடம் எங்க இருக்குது? அவ நண்பர் பேர் என்ன? அப்படின்னு கேட்கலாம். இந்த உரையாடலுக்கு பிறகு அடுத்த பக்கத்துக்கு போவோம். இது எனக்குமே பிடிச்ச ஒரு பயிற்சி உண்டு. இதுல முந்தி நாங்கலாம் சின்ன பிள்ளையா படிக்கையில ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல சின்னதா இருக்கைக்குள்ள 30, 35 வருஷத்துக்கு முதல்ல இப்படியெல்லாம் புத்தகங்கள் இருக்கையில. நாங்க முந்தி வந்து இலங்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த புத்தகங்கள்லாம் தமிழ் படிச்சுனாங்க வெளிநாட்டிலயும். இந்த வளர் தமிழ் புத்தகங்கள், இப்ப இந்த இந்த தமிழ் புத்தகம் ஐசிடிடி இந்த புத்தகங்கள் எல்லாம் வர்றதுக்கு முந்தி நாங்க இலங்கையில இருந்த புத்தகம் தான் படிச்சுனாங்க. அப்ப என்ன இப்படி ஆனா, ஆவன, ஈன, ஈயன்னு சொல்லி தருவினாம். எல்லாம் எழுதியிருக்கும். அவ்வளவுதான். இப்படி படங்கள் மாரிலாம் கீறி, விஷுவலா ஒரு நாள் உங்களுக்கு ஒண்ணும் இருந்தது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் எல்லாம் உண்மையில பிடிச்சிருக்கு. ஏன்னா, இங்க பாருங்க குறள் எழுத்துக்கள் எல்லாத்தையும் சிவப்பில கட்டையா காட்டியிருக்கிறேன். நெடில் எழுத்துக்கள பாருங்க இதுல நீட்டா இருக்கு. உயரம் கூடவா இருக்குது. அப்ப தெரியும் பிள்ளைகளுக்கு இது என்றா குரல். ஆ என்றா நீட்டு ஒலி. அத வந்து இழுத்து சொல்ல வேணும். இப்ப நீங்க ஈ, உ, ஊ இப்படி சொல்லைக்கு பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கு. கேட்கறதால மட்டும் பிள்ளைக்கு ஞாபகம் இருக்காது. இப்ப கண்ணால பாக்கைகளையும் விஷுவலா இருக்கிறது உண்மையா முக்கியம் பிள்ளைகளுக்கு. அது ஞாபகம் வச்சிருக்கிறது கூடும். இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் உண்மையா ஒரு படமா பார்த்தேன்னா ஞாபகம் இருக்கிறது கூடும். இது அடுத்தது பாருங்க மெய் எழுத்துக்களும் அதே மாதிரி தான். இங்க பாருங்க இக்குல இருந்து இன் வரை இருக்குது. இதுல என்ன செஞ்சிருக்கிறோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிச்சிருக்கிறோம். இப்ப இங்க பாருங்க வல்லினது சிவப்பில இருக்குது. பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். இக், இச், இட், இத், இப், இட் எல்லாம் வந்து வல்லினம். இங், இஞ்ச், இன், இம், இந்த், இன் ஒன்று. ஈயரில் விழ் ஒன்று சேர்ந்து. அப்ப நீங்க அதை பிரிச்சு சொல்லிக் கொடுக்கலாம். இதுதான் வல்லினம், இதுதான் மெல்லினம், இதுதான் இடையினம். அப்ப அதுக்குள்ளயுமே நீங்க என்ன விளங்கப்படுத்தலாம்? இப்ப வல்லின எழுத்துக்கள்ண்டா, அந்த ஓசை எல்லாம் வந்து வயிற்றிலிருந்து வர வேணும். பிளத்து சொல்ல வேணும். என்று சொல்லிக்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு அது ஞாபகம் இருக்கும். இப்ப இந்த வந்து இங்க திரும்ப கேட்கலாம். இப்ப இந்த மெய் எழுத்துக்கள்ல ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க சில எழுத்துக்கள் கேட்கறது. இந்த எழுத்துக்கு வந்து நீங்க நாக்க வளைச்சு சொல்ல வேணும். இப்ப இட் என்று சொல்லிக்கலாம். நுனி நாக்கு வந்து கொஞ்சம் வளைச்சு தான் நீங்க சொல்ல வேணும். ஆனா இப் என்று சொல்லி இங்க பாருங்க. இப் சொண்டுல தான் சொண்டத்தான் சொல்லித்தான் அந்த ஒலி வருது. அப்ப இப்ப இந்த எடுத்துக்கொள்ளும். என்று சொல்லிக்கலாம். இங்க நுனி நாக்கு பல்லு 2க்கு முன்னாடி இருக்கும். அப்படிங்க விளங்கப்படுத்தி சொல்லலாம் பிள்ளைகளுக்கு. நிறைய வெளிநாட்டுல பிறக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து அவைக்கு அந்த வேறுபாடு தெரிகிற இல்ல. இப்ப இப்படித்தான் சொல்ல வேணும். இன்னண்டா முன்னுக்கு நுனி நாக்கு இருக்கு. 3 சுழியண்டா நுனி நாக்கு மேல இருக்குது. மேல படுது. கொஞ்சம் வளைஞ்சு சொல்ல வேணும். அந்த வித்தியாசங்கள் தெரியாத வழியத்தான் நிறைய பேர் அந்த கதை கேட்கிற கொஞ்சம் ஒரு மாரி இருக்குது. இங்கிலீஷ் ஸ்டைல்ல கதைக்கிற மாரி இருக்கு. ஆனா அந்த வேறுபாட்டை வந்து நீங்க குறைக்க வேணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நுனி நாக்கு எங்க இருக்க வேணும். எப்படி அந்த ஒரு சொல்ல வந்து எழுத்த உச்சரிக்க வேணும்ன்றா சொல்லிக் கொடுப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அடுத்த படிப்போமுக்குள்ள இருக்குது. இது அங்க 12 சொல் இருக்குது. 12 சொல்லும் பாருங்க. இலகுவான சொற்கள். எல்லாம் வந்து ஒரு உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் சேர்ந்து வர்ற சொற்கள் பாருங்கோ. அப்போ உயிர் எழுத்துக்கள் இல்லாமலே, இப்ப அந்த உயிர் எழுத்தையும், மெய் எழுத்தையும் மட்டும் வச்சு இத வந்து வாசிக்கலாம். வாசிக்க அ முயற்சி செய்ய பாருங்கோ. அப்படி வாசிக்க கஷ்டப்பட்டுச்சுன்னா சேர்ந்து வாசிங்க நீங்க. எப்பவுமே சேர்ந்து பிள்ளையோட வாசிங்கோ. பிள்ளைய டெஸ்ட் பண்ற மாதிரி, இல்ல கஷ்டப்படுத்துற மாரி யோசிக்காம, அதைய ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய மாரி அதைய வந்து தூண்டும்.
அப்ப இப்ப இதுக்கு வந்து வாசிக்க தெரியும், வாசிக்க விருப்பம்னு சொன்னா வாசிக்க வையும். அப்படி வாசிக்க பஞ்சு கொண்டிருக்கிறேன், விருப்பம் இல்ல, தெரியான்னு சொல்லி கொண்டிருக்கிறேன்டா, சேர்ந்து வாசிங்க. நீங்க சொல்லுங்க, நானும் வாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து வாசிங்க. முதல் நீங்க வாசிச்சு போட்டு 2ஆம் தான் திருப்ப வாசிக்க. அவைய சேர்ந்து சேர்ந்து சொல்லுவீங்க. இங்க ஆண். அப்ப ஆண்ன்னு சொல்லி கேளுங்க. நாக்கு எங்க இருக்குது? அப்ப சொல்லுங்க, உங்கள பார்த்து திருப்பி சொல்லுங்க. ஆண். அதுல வந்து இப்ப நீங்க வகுப்புல வந்து படிப்பிக்கிறீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் நீங்கள் பார்க்க வேணும். அப்படியே பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க வந்து பிள்ளைகள் வந்து யாராவது ஒழுங்கா உச்சரிக்கையில ஆணுக்கு பதிலா ஆண், ஆண் இன்னன்னு முன்னுக்கு சொல்லிச்சிருவேன் திருத்துங்க நீங்க. ஏன்னா இந்த வயசுல நீங்க இப்ப லெவல் 1ல 1ஆம் வகுப்பு திருப்பிட்டீங்களா தான் மிச்சமாய் படிக்க வந்து இலகுவா இருக்கு. மற்றும்படி இந்த எல் வித்தியாசங்கள், வித்தியாசங்கள், இட், வித்தியாசங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்காட்டி அவைக்கு அது பழக்கத்துல பேருந்து வந்துடும். அந்த இங்கிலீஷ் உச்சரிப்பைத்தான் தமிழ்லையும் காட்டுவீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி செஞ்ச பிறகு அடுத்தது இது நீங்க எழுதுதல் பயிற்சியாக செய்யலாம். முதல் நான் நோம்புல என்ன செய்வேன், ஒலித்து பழகுவோம்ல வந்து இந்த எழுத்துக்களை வந்து தனித்தனியா வாசிச்சு அவை காட்டுவேன். இது வந்து கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் தான், ஆனால் பிரயோசனம். ஸோ நீங்க இங்க இக் சஹ அ க, சஹ அ ங, இச் சஹ அ ச, இஞ்ச் சஹ அ ஞ என்று சொல்லிக் கொடுக்கல. அது ஆறுதல் அவைக்கு சொல்லிக் கொடுக்க அவைக்கு அது விளங்க, அந்த பேட்டர்ன் அவைக்கு பிடிபடும். ஓகே, இக்கும் ஆவும் சேர்ந்துதான் க வருது. இதுல நீங்க சொல்லிக் கொடுக்கலாம், இக் அ இக்கா இல்ல க. அந்த இக் சொல்லிக்க அந்த என்ற சவுண்ட் இருக்கு தானே, அதான் அந்த எழுத்துக்குரியது இல்ல. அது நாங்க வந்து இக் சொல்லிக்கல சேர்ந்து சொல்றோம். ஆனால் அந்த சொல்ல வந்து அந்த எழுத்த வாசிக்கல க என்றுதான் வரும். அதனே இப்ப அ இக் கா நீங்க எழுத்து கூட்டுறதெல்லாம் கூடாது. ஏன்னா அ இக்கா நிறைய பிள்ளை என்னன்னு வாசிக்கணும், அ இக்கா. ஆனா வாசிக்க வேண்டியது அக்கா அப்படிங்க சொல்லணும். இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் வந்து என்ற ஒரு ஒலி வரும். அது வந்து இந்த எழுத்துக்குரிய ஒலி இல்ல. க என்ற ஒலி தான் இந்த எழுத்துக்குரிய ஒலி. அப்படிங்க ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து போட்டு அதே நேரம் வந்து அவைக்க ஒன்று வீட்டு வேலையா கொடுக்கலாம், இல்லாட்டி வகுப்புல வச்சு செய்யலாம், இல்லாத எழுத சொல்லுங்க திருப்ப. இக் சஹ அ க. அப்ப இதுலயும் பாருங்க, சஹான்னு சொல்றோம் தானே, எங்களுக்கு சஹான்னா என்னன்னு தெரியும், ஆனா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியாது. வவி யோசிப்பேன், இக் சஹ அ இந்த சஹ வந்து இக்கோட ஆவோட சேர்ந்தா ஏதாவது இருக்கலாம். அப்படிங்க விளங்கப்படுத்துங்க. பிளஸ் இருக்கு தானே, இது அதைத்தான் சஹன்னு தமிழ்ல சொல்றோம். இக் சஹ அ க. நீங்க சஹா சொல்லாம கூட விடலாம். சின்ன பிள்ளைகள் அவைக்கு சில வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால நீங்க இக் அ க ஆனா காட்டி காட்டி சொல்லிக் கொடுங்க. இக் அ க, அ ங அப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டுருவோம். எழுதேக்களே சொல்லி சொல்லி எழுத சொல்லுங்க. அப்படின்னா ஞாபகமா இருக்கும் கூட. இதுல பாருங்க, இதுல நான் ஸ்லைட்ஸ்ல பாருங்க போட்டிருக்கிறேன். இதுல பாருங்க, இக் சஹ அ க, இக் சஹ ஆ கா. நீங்க ஸ்லைட்ஸ்லயே உங்களுக்கு விருப்பம் புத்தகத்துல இருக்கிற மாதிரி தான் நீங்க செய்யணும் இல்ல, உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க டிசைனும் பண்ணலாம். அதுக்கு பிறகு இந்த பிள்ளை டெஸ்ட் பண்ண போறீங்களாண்டா, இங்க பாருங்க. இதுல நான் உயிர்மை எழுத்துக்கள் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைகளை கேட்பேன், க என்ற எழுத்து எப்படி எந்தெந்த எழுத்துக்களை வச்சு நாங்க க என்ற எழுத்தை உருவாக்குறோம். ரெண்டு பிள்ளைங்க சொல்ல இக் சஹ அ. நீங்க காட்டலாம், இக்கும் அ சேர்ந்து க. அடுத்தது சரி, அடுத்தது போவோம். ப என்னண்டு ப என்ற எழுத்து என்னண்டு உருவாகுது. அப்ப நீங்க அதை கேட்கலாம், இப்பம் எந்த எழுத்தையும் சேர்த்து ப வருது, இப்பம் ஆவும் சேர்த்துண்டா நீங்க காட்டலாம். முடியும் அங்க பாருங்க, இப்பம் ஆவும் சேர்ந்து இப்படியே சர்ச் பண்ணும். இதை இப்ப சிம்பிளா செஞ்சிருக்கிறேன். உங்களை வகுப்புல செய்யணும்னா கொஞ்சம் பெருசா செய்வேன். ஒரு 10 எழுத்துக்கள் எழுதி வச்சு போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எவ்வளவு மாணவர்கள்ன்றதை பொறுத்து. இப்போ ஒரு மாணவர்கள் இந்த 5 எழுத்துக்களும் காணும், 5 மாணவர்கள் கொஞ்சம் ஒரு 5 எழுத்துக்கள் நீங்க சேர்த்துக்கணும். ஓகே, அடுத்த பக்கத்துக்கு போவோம். இது வந்து வகுப்புல இருந்து செய்யறது. இப்ப நான் நோம்புல வகுப்புல படிப்பிக்க என்ன செய்யறேன்னா, மட்டையில ஏதாவது எழுதி கொண்டு வரலாம். அப்ப அவைக்கு எனக்கு வகுப்புல இருக்கைகளே வந்து அவை கொஞ்சம் போர் அடிக்கும், கொஞ்சம் அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது, அந்த வகுப்புல வந்து கவனம் செலுத்தணும். அப்புறம் என்ன கொஞ்சம் எழும்புங்கோ, எழுப்பினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்சம் ஓடி திரிஞ்சு விளையாடு, சின்னாக்கெல்லாம் ஓடி திரிஞ்சு விளையாடுறேன், அதுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கீங்களா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் என்ன செய்யறேன், இப்போ ஒரு கதைக்கு சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் பாருங்க, 3 மட்டையில இக்கண்டு அ ஒரு க எழுதி போட்டு 3 புள்ளியிடத்தை கொடுத்து போட்டு சொல்லுவேன், இக் சஹ அ க என்ற ஒரு அதே வரிசையில போய் நில்லுங்க எல்லாரும். ஆனா மாறி நிக்க நீங்க சொல்லிக் கொடுங்க. மற்ற பிள்ளைகளுக்கு கேட்க இது சரியா நிக்கிறமா, மாத்தி நிக்கலாமா, இல்ல நீங்க என்ன சொல்லலாம், இப்ப இப்ப ஒரு கதைக்கு சொல்ல 15 புள்ளிகள் கூட வகுப்புல இருக்குதுன்னு சொன்னா, இக் சஹ அ க, இச் சஹ அ ச அப்படி 3 எழுதி எழுதி கொடுத்து போடும். ஒவ்வொரு பிள்ளைகிட்ட ஒண்ணு கொடுத்து போட்டு சொல்லலாம். நீங்க எல்லாம் ஒரு குரூப்பா போய் சேர்ந்து நில்லுங்க. அப்ப நீங்க இக் என்ற பிள்ளை வந்து ஆவையும் கா உள்ள வச்சிருக்கிற பிள்ளைய வந்து ஒன்றிணைக்க வேணும்.
அப்ப கொஞ்சம் ஓடி திரிஞ்சு வகுப்பறைக்குள்ள வந்து ஓடி திரிஞ்சு கண்டுபிடிக்க கொஞ்சம் பண்ண. அடுத்த பக்கத்துக்கு போவோம். இந்த பக்கத்துல நாங்க ஒலித்து படிப்போம். இதுல திரும்ப சொல்லொலி இருக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து அவைக்கு வந்து எல்லா சொல்லலும் வாசிக்க தெரியுமான்னு இல்ல. ஏன்னா நிறைய சொல்லல் அவை வந்து படிக்க கிடக்குது. ஆனால் இந்த படத்த பார்த்துட்டு அவைக்கு ஞாபகம் வரும். இப்படி வந்து சேர்ந்து வாசிக்கலாம் வகுப்புல. கல், கல், கல். இத வாசிக்கேக்கல தனிப்பட்ட முறையில நான் வந்து எழுத்துக்கூட்டி வாசிக்கிற விரும்புறேன். ஏன்னா தமிழ்ல எழுத்துக்கூட்டி வாசிக்க பயங்கர கஷ்டம். எழுத்துக்கூட்டி வாசிக்க க எல் க எல் கல் தான் பிள்ளைகள் யோசிக்கணும். கல் என்று யோசிக்காது. அதனால சிலபலா நீங்க பிள்ளைகளை வாசிக்க வச்சுக்கணும்னா நல்லா. கல் வந்து ஒரு சின்ன சொல்லன்றபடியே பிரச்சனை இல்லை. கல்ன்னு சொல்லலாம். கல், பல். பாருங்க ரெண்டும் வந்து ஒரே சவுண்ட். கல், பல், கல், பல். திருப்பி சொல்ல வைங்க பிள்ளைகள். அடுத்தது மரம். இதுலயும் சொல்லுங்க மரம், 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 மரம். ரெண்டுக்கே அப்படி பிரிச்சு சொல்லிக்கல அதை கேட்கிறதும் அதை தனித்தனி சொல்லிக்கலையும் சொல்லும் ஒரே மாதிரி இருக்கும். ம ர ரெண்டுக்குள்ள வந்து சரியா இருக்காது. பெரியாக்களுக்கு சொல்லிக்கல வந்து என்ன அது ஈஸி தானே. ம ர மரம் தானே சொல்லணும். சின்ன பிள்ளைகளுக்கு வாசிக்கல ம ர என்று வாசிக்க மர தான் சொல்லிக்கணும். மரம் சொல்லணும். அதான் நீங்க சிலபலா பிரிச்சிங்கடா ம ரம் என்று சொல்லிக்கல ஈஸியா இருக்கு. இதுலயும் பாருங்க நீங்க முதல் இதை எப்படி நான் வாசிச்சு போட்டு பிள்ளைகள் என்ன செய்வேன் வாசிக்க மாட்டேன். படத்தை தான் பார்க்கிறேன். படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்றது திருப்பி சொல்லுவின முடியாது வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேன். அப்ப அதுல நான் இப்ப என்ன செய்தேன்னா இங்க இதுல பாருங்க நான் ஒவ்வொரு சொல்லையும் திருப்ப சிலபலா பிரிச்சு வச்சிருக்கேன் பிள்ளைகள் வாசிக்கிறதுக்கு. அப்ப இதுல வந்து அந்த படத்தை பார்க்க வாசிக்கிறத மட்டும் போக்கஸ் பண்ணுவேன். இதுல கல் இருக்கு சரி. வயலுக்கு இங்க வ எல் வயல், வ எல் வயல். இந்த பம்பரத்தை பார்ப்போம். கணக்கு சிலபல் இருக்கு. பம் ப ரம் பம்பரம், பம் ப ரம் பம்பரம், ந ஹ ரம் நகரம், ந ஹ ரம் நகரம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இதுல இப்ப அந்த மாற்றொலிகள் இருக்குத்தானே. இப்ப கா நான் வந்து இதுல கன்னு சொல்றேன், இதுல ஹன்னு சொல்றேன் நகரம். இது சில பிள்ளைகள் கேட்பிருமோங்க ஏன் இதுல கானான்னு சொல்றீங்க இதுல ஹானான்னு சொல்றீங்க. நீங்க அதுக்கு விளங்கப்படுத்துங்க. அது வந்து கொஞ்சம் நாலு பேர் திருப்ப வடிவா படிப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்து ஞாபகம் வச்சிருங்க. ஆரம்பத்துல க எழுத்து வந்துச்சுதானே க கா கி கின்னா கன்னு சொல்லுவோம். அது இடையில வந்துச்சுதான்டா ஹ ஹா ஹி ஹின்னு சொல்லுவோம். இக்கு அடுத்ததா வந்ததுன்னா க க கி கின்னு சொல்லுவோம். அதை நீங்க அலஃபன்ஸ் சம்பந்தம் அலஃபன்ஸ் அதாவது மாற்றொலியல் சம்பந்தம் நீங்க இந்த வேறொரு வகுப்புல வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா சின்னாக்கள் என்னபடிய அவைக்கு வந்து இந்த இப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆறுதலா சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா அப்படி கேள்வி கேட்டுச்சுனோம்டா அதை வந்து நீங்க என்ன இப்படி கேள்வி கேட்கறீங்க அதெல்லாம் இல்ல அது அப்படித்தான் சொல்லி பிள்ளைகளை வந்து இப்ப யோசிக்கிற பிள்ளைய கூட கேள்வி கேட்கிற பிள்ளை கேள்வி கேட்க வைக்க விடாங்க. விளங்கப்படுத்துங்க. நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு விளங்கப்படுத்துங்க. இப்ப ஆரம்பத்துல கானா வந்துச்சுன்னு சொல்லிட்டு க என்று சொல்றோம். இடையில வந்துச்சுன்னா ஹ என்று வருது. ஆனா இக்கு அடுத்ததுன்னா க என்று வருது. எங்கன்னாவுக்கு அடுத்தா வந்தா க என்று வருது. நீங்க ஒரு விதமா சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா அது உங்களுக்கு நேரம் இருக்கிறத பொறுத்து நீங்க அவங்க எப்படி இப்படி என்னன்னு சொல்றது கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கீங்களோ ஒரு விரிவா ஒரு பாடத்திட்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செஞ்சு போட்டு அதுக்கு அதை விளங்கப்படுத்தி ஒவ்வொரு சொல்லோடையும் ஒரு எடுத்துக்காட்டோடய விளங்க. சரி ஓகே அடுத்த பக்கத்துக்கு போவாம். அடுத்த பக்கத்துல நிறைய சொல்லல் திருப்பி இருக்குது. இதுலயும் வந்து படிச்சு பழகிறதுக்கு அதாவது வாசிச்சு பழக போறோம். இதை பாத்தீங்கன்னா எல்லா சொல்லலும் வந்து பாருங்க முடிவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப வந்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு பாடமாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனால் எல்லா சொல்லுமே பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சொல்லலதே நான் வந்து என்ன பொறுத்த நான் எந்த மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து பாடமாக்குறதுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். இப்ப இங்க கண், பண், மண், டன் இது வந்து ஒலிதான் இதுல முக்கியம். அதுக்கு அந்த உச்சரிப்பு சரியா இருக்கணும் பாருங்க. அதை சேர்ந்து சொல்லிடமாண்ட பாருங்க. ஆனா இது பாடமாக்க தேவையில்லை. அந்த பாடமாக்குறதுக்கு அந்த முதல் பக்கத்துல வந்து அந்த vocabulary list அதை வந்து பாடமாக சொல்லுங்க. அதுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சொற்கள். இப்ப இதுல பாருங்க கண்ன்றதை பாடமாக்கி ஒரு பிரயோசனம். ஆனா இப்ப கண் முக்கியம், மண் முக்கியம், பண்ன்றது என்ன பிள்ளை கேட்டு அதை விளங்கப்படுத்துற அளவுக்கு இயலாது இப்போதைக்கு. அப்ப அதனால வந்து நீங்க இதை பாடமாக்குறதுக்கு திணிக்க வேண்டாம். அதைய வந்து திரும்ப பயிற்சி செய்யறதுக்கு முயற்சி செய்ய வைங்க. இப்ப கடம், படம், மடம், தடம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு வாசிக்க இப்ப இவை வந்து இந்த ஸ்டேட்ல வந்து வாசிக்க பழகணும். அப்படி என்னைக்கு இது டம் டம் டம்னு தெரியும். இதுல ஒரே ஒரு எழுத்து தான் முன்னுக்கு மாறுது. க மாறுது, ப ம
த. என்னைக்கா வைக்காத அத ஃபோக்கஸ் பண்ணி அத ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கும், அத அறிஞ்சு கொள்றதுக்கும் இலகுவா இருக்கு. சரி, அப்ப இத வச்சு நீங்க திருப்பி சொல்வதில்லன்னு சொல்லலாம். இப்ப கடம்ன்னு எழுதி போட்டு, நீங்க வந்து அவ எல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனா கடம் என்ற சொல் இருக்குது. கடத்த வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அடுத்த சொல்லுங்க. இனி படம் எழுதுங்கோ. இன்றைக்கு அவைக்கு தெரியும் டம் ஏற்கனவே இருக்குது. காராவ மாத்தி பானா மட்டும் தான் எழுதணும். அவைக்கு பானா எழுத தெரியும்னு சொன்னா, படம் என்று எழுதுவினாங்க. இப்ப எல்லாத்தையும் வந்து முழுசா பாடமாக்கி கூட எழுதணும்னு எதிர்பார்க்காதீங்கோ. ஒரு அளவுக்கு சில சில எழுத்துக்கள மாத்தி மாத்தி அத வாசிக்க இயலுமா? அத எழுத இயலுமான்னு இதுதான் கடைசி பக்கம். இந்த பக்கத்த பாருங்க. செயல்களை அறிவோம். இதுல வந்து நெறைய படங்கள் இருக்குது. பள்ளிக்கூடத்துல என்னென்ன செய்யலாம்ன்றது தான் இந்த பக்கத்துல இருக்குது. இதுல நீங்க அதே கேள்வி கேட்கலாம். பிள்ளைகள் தாங்களா கதைக்கிறதுக்கு வந்து முன் வர மாட்டாங்க கூடுதலா. சில பிள்ளைகள் கதைக்கிறாங்க. நார்மலா வந்து பிள்ளைகள் அப்படி கதைக்க மாட்டோம். நீங்க ஒவ்வொரு படத்தையும் காட்டி அதுல என்ன இருக்குது? என்ன செய்யணும்னு கேட்கலாம். இப்ப இதுல பாருங்க. இது என்ன கரும்பலகை. இந்த காலத்துல பள்ளிக்கூடங்கள்ல கரும்பலகை இருக்கிறது இல்ல. வெள்ள பலகை தான் இருக்கிறது. ஒயிட் போர்ட். அப்ப நீங்க சொல்லலாம். இது வந்து முந்தி கரும்பலகையா இருந்தது. இப்ப எல்லாம் ஒயிட் போர்ட் தான் இருக்குது. ஒயிட் போர்ட்ல கூட நிறைய பேர் இப்ப ஆசிரியர்மார் எழுதுறாண்டுங்க இல்ல கட்டாயம். நிறைய பேர் டிஜிட்டலா பவர் பாயிண்ட் செய்வினா, இல்ல டைப் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர்ல இப்ப ஸ்கிரீன் மிரர் பண்ணி போட்டு. அப்ப அப்படி இருக்கு நீங்க அத பத்தி கதைக்கலாம். இப்ப இது நீங்க இப்ப நான் கதைக்க கேட்டறீங்க தான். நிறைய சொல்லல் இங்கிலீஷ் சொல்லல் பாவிச்சுனா, அது பிரச்சனை இல்ல. ஆனா தமிழ்ல கதைக்கிறது. அதுதான் முக்கியம். அது வைங்க பாருங்க ஆசிரியர் இருக்கிறா. அவ என்ன நிறத்துல இப்ப நீ கேட்கலாம். என்ன நிறத்துல சாரி கட்டியிருக்கிறா? கண்ணாடி போட்டிருக்கிறா? காதுல என்ன போட்டிருக்கிறா? அவ என்ன செய்றவா அப்ப? அவ வந்து படிப்பிக்கிறவா. அப்ப பிள்ளைகளுக்கு தெரியணும்ல நீங்க சொல்லிக் குடுங்க. பிள்ளைகள் இங்க இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? வரையினமா, படம் கீறினாம். ஒரு பானையோ எதையோ பார்த்து வந்து படம் கீறினாம். இந்த பிள்ளை என்ன செய்யுது? கும்பிடுது. கும்பிடுதா, பாட்டு பாடுதா, தேவாரம் பாடுதா, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சொல்லு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு குறைய தெரிஞ்சிருக்கும். அப்ப எல்லா பிள்ளைகளையும் மாறி மாறி கேளுங்கோ. இந்த பிள்ளை என்ன செய்யுது? அடுத்த படம் இங்க பாருங்க. இதுல இவ என்ன செய்றா? இவ வந்து இப்ப பிள்ளை நார்மலா என்ன செய்யும்? டான்ஸ் ஆடுறா. இல்லாட்டி ஆடுறான்னு சொல்லுவீங்க. நடனம் என்ற சொல்லு வந்து அதுக்கு தெரியாம இருந்திருக்கும் சில. அப்ப நீங்க சொல்லிக் குடுங்க. இவ வந்து இவ செய்றதுக்கு பேர் நடனம். இதுல வந்து என்ன செய்யணும்? ஃபுட்பால் விளையாடினாம். என்னோட பிள்ளைய சொல்லிரும். சொக்கர் விளையாடினாம். அப்ப நீங்க சொல்லலாம். இது வந்து கால்பந்து விளையாடினாம். கால்பந்துன்றது ஒரு உதைப்பந்தாட்டம், உதைப்பந்துண்டோ ஏதோ ஒரு சொல்றேன்னு நெனைக்கிறேன். எனக்கே வடிவா தெரியாது. அத நான் பார்த்து போட்டு பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இல்லாட்டி நீங்க பந்தை அடிச்சு, காலால அடிச்சு விளையாடி கொண்டிருக்கினாம். என்று சொல்லலாம். இங்க இதுல பாட்டு கேட்கிறா இந்த பிள்ளை. இதுல வந்து கரும்பலகையில ஆனாண்டு எடுத்து எழுதினாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் கதைக்க வைக்கும். அதுதான் இந்த பாயிண்ட். இந்த இந்த பயிற்சியில வந்து நீங்க பிள்ளைகள கதைக்க வைக்க வேணும். இந்த பாடங்கள பார்த்து அத விளங்கப்படுத்தக்கூடிய மாரி இருக்க வேணும். அதுக்கான வடிவாத்தான் தமிழ் கதைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்கோ. தனி தமிழ்லயும் கதைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்கோ. அவையான கதைக்க விடுங்கோ. எவ்வளவுக்கு கணக்கு தமிழ கதைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நாங்க பாடசாலையில வந்து இல்லாட்டி வீட்லயும் தமிழ் படிப்பிக்க இத நான் ஆரம்பத்தில சொல்லியிருக்கோணும். ஆனா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன, பிள்ளைகள் தமிழ் படிக்க வரைக்கும் அது ஆசையோட படிக்க வர வேணும். அதுக்கு அது விருப்பம் இருக்க வேணும். அத விட நீங்க வந்து பிள்ளைய வந்து அடிப்பேன், விதைப்பேன், உடனே வா தமிழ் படிக்கன்னு திட்டி போட்டு பிள்ளைய கூப்பிட்டு வந்து வலுக்கட்டாயம் தமிழ் படிக்கிறதா, பிள்ளைக்கு தமிழ் பிள்ளை படிக்க போறதில்ல. படிச்சாலும் வந்து அதுல ஒரு வெறுப்பு தான் வரும். என்னோட சேர்ந்து படிச்ச நிறைய பேர் அனுபவத்துல சொல்றேன். முந்தி நான் தமிழ் படிக்க எனக்குமே தமிழ் படிக்க விருப்பமா இருந்தது. ஆனால் என்னோட சேர்ந்த என்னோட படிச்ச எல்லாருக்கும் தமிழ் பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். இப்ப வந்து அவ தமிழ் கதைக்கிறோம்னா பெருசா தமிழ் கதைக்கிறேன். அவ பிள்ளைகளோடயும் பெருசா தமிழ் கதைக்கிறேன் இல்ல. அப்படி கதைச்சா கூட வந்து தமிழ் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள விருப்பம். ஏன்னா வந்து எங்க டீச்சர் முந்தி சின்ன நாங்களெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து டீச்சர் அடிக்கிறது. அப்ப அடிக்கிறவ, காத முறுக்குறவ, எழும்பி நிக்க வைக்கிறவ. அப்ப அதனால அப்படி வந்து தண்டனையால் தரைக்கு வந்து பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு வரும் ஒழிய, அத கண்டிக்கணும். அது ஓகேன்னு சொல்லிடுறேன். அப்ப நாங்க இலங்கையிலயோ, இந்தியாவிலயோ ஆசிரியர் தமிழ் படிப்பிக்கிற வரை வெளிநாட்டுல படிப்பிச்சு கொண்டிருக்கேன். அதனால பிள்ளைய ஏழுமான அளவுக்கு பிள்ளையோட விளையாடுங்க தமிழ்ல, பிள்ளையோட சந்தோஷமா கதையுங்க தமிழ்ல. அதுக்கப்புறம் தமிழ் பிள்ளை படிக்க வரைக்குள்ள பிள்ளை ஆசையா படிக்குதான்னு பாருங்க. அப்படி ஆசையா படிக்கிற நீங்க தான் உங்களோட மெத்தட மாத்தணும். பிள்ளைய மாத்த வைக்கலாம். இப்ப சில பிள்ளைகள் படிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்னா, விளையாட பாருங்கோ. சில வீடியோஸ் இருக்கு. இந்த காலத்துல YouTubeல நெறைய வீடியோஸ் இருக்குது. பிள்ளைகள் வந்து பார்க்கறதுக்கு தமிழ்ல. அந்த கார்ட்டூன் மாதிரி வீடியோஸ், பாட்டு வீடியோஸ போட்டு விடுங்க. அப்ப சின்னதுலேருந்து நீங்க வந்து வீட்ல தமிழ் கதைச்சு கொண்டு வந்தீங்கன்னா, பிள்ளையும் தமிழ் கதைப்பினா. நீங்க வீட்ல கதைக்காட்டி பிள்ளை தமிழ் கதைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்கோ. அதே நேரம் வந்து இப்ப நீங்க வந்து இப்ப முதலாம் தலைமுறை வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த ஒரு பெற்றோரா இருந்து கொண்டு, உங்களோட பிள்ளைக்கு தமிழ் படிப்பிக்க போறீங்க. நீங்க வீட்ல தமிழ் கதைக்கிற இல்லையாண்டா சாரி. ஆனா உங்களோட பிள்ளை தமிழ் கதைக்க போறதில்ல. நீங்க கதைச்சு தான் பிள்ளை கதைக்க முடியும். சும்மா இந்த பாட புத்தகத்த பார்த்துட்டு வந்து பிள்ளை தமிழ் கதைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது. இந்த பாட புத்தகம் வந்து உண்மையிலேயே வந்து எழுத்து தமிழ் படிக்கிறதுக்கு, தமிழ வந்து மெருகூட்டுறதுக்குன்னு சொல்லலாம்.
ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, எழுத படிக்கிறதுக்குடைய உங்களோட பேச்சு தமிழுக்காக இல்ல. பேச்சு தமிழ் வந்து உண்மையிலேயே பேசுறதுல இருந்து தான் மாறுது. கதைக்க வரும் பிள்ளைகளோட தமிழ். அது வந்து இப்ப நீங்க வந்து வீட்ல வந்து விரும்பி தமிழ் படங்கள் பார்க்குறீங்க, தமிழ்ல கதைக்கிற நீங்கள், தமிழ் புத்தகங்கள் வாசிக்கிறீங்கன்னா, உங்க பிள்ளையும் அத பார்த்து செய்யும். அப்ப நீங்களும் என்ன செய்ய வேணும் வந்து, ஒரு ஒரு பாசிட்டிவ் என்வாயர்ன்மென்ட் அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் நீங்க கிரியேட் பண்ணா தான், அத உருவாக்கினா தான் பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை. இல்லாட்டி பிள்ளைகள் தமிழ் படிக்கணும்னு ஆசை இருக்காது. வேற வந்து கட்டாயப்படுத்தி, வற்புறுத்தி பிள்ளைகள தமிழ் படிக்க வைக்காதீங்க. ஏன்டா அப்படி தமிழ் படிக்கிற பிள்ளை வந்து தொடர்ந்து தமிழ் படிக்க வேண்டில்ல. அப்படி டிப்ளோமா வேற போனாக்க கூட இப்போ கூட தமிழ் படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்கிறோம். அதனால வந்து நீங்க வந்து வற்புறுத்தாம பிள்ளை ஏழுமான அளவுக்கு விளையாடுங்க பிள்ளைகளோட, பாட்டு பாடுங்கோ. அம் தமிழ்ல வந்து பிள்ளையோட பழகும். கதைக்கு அன்றாட தமிழ்ல நீங்க ஒவ்வொரு நாள் தமிழ்ல பிள்ளையோட கதைச்சீங்கன்றாலே வந்து பிள்ளை வந்து தமிழோட ஆசை இருக்கும். தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். இப்ப இந்த புத்தகங்கள் இந்த படங்கள் எல்லாமே இருக்குது. இப்ப நீங்களே படங்கள வச்சு தேடலாம். இப்ப இந்த புத்தகத்த வச்சு தான் நீங்க தமிழ் படிப்பிக்கணும். இத மாரி நீங்களே வந்து ஒரு லெசன் பிளான் கிரியேட் பண்ணி நீங்க பிள்ளைய தமிழ் படிப்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால், எங்களுக்கு வந்து காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து உங்களோட அபிப்பிராயத்த சொல்லுங்கோ. நாளைக்கு வந்து நாங்கள் இந்த பாடம் வந்து நான் படிப்பிச்சு காட்டி ஒரு வீடியோ வெளிவிடுவேன். அத நீங்க பாருங்க. உங்க பிள்ளையோட சேர்ந்து பாருங்கோ. நீங்க வந்து ஒரு தனியா உங்களுக்காக நீங்களே தமிழ் படிக்கிற ஒரு மாணவர் என்று சொன்னால், அம் நீங்க வந்து எங்களோட இந்த வீடியோவையும் பாருங்க. ஆனா அதே நேரம் வந்து நீங்க அந்த லெசன் வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே அத காணும் தான். அத பார்த்துட்டு உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. வேற என்ன செய்யலாம்? வேற எப்படி தமிழ் படிக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கள வந்து பாருங்க. ஒவ்வொரு கிழமையும் வந்து நாங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸ் கைட் வெளிவிடுவோம். அத விட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கைட் அதாவது லெசனும் வந்து வெளிவிடுவோம். இத பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஆண்டு 1 முடிச்சுட்டு இத நான் ஆண்டு 2ம் செய்றேன். பிடிக்கையில வேற ஏதாவது மாத்தி செய்ய வேணும். ஏதாவது மாற்றம் தேவைன்றாலும் சொல்லுங்க. நான் படிப்பிக்கிறதில்ல. இப்ப இதுதான் நான் சிம்பிளா இப்ப நான் சும்மா யோசிச்சு என்னால இப்படிதான் நான் படிப்பிக்கிறேன் யோசிச்சு படிப்பிக்கிறேன். என்ன விட நீங்க வேற மாரி படிப்பிக்க போறீங்கண்டா, இல்ல நீங்க வேற மாரி படிப்பிக்கிறீங்கண்டா, நீங்க ஒரு ஆசிரியர் என்றாலும் வந்து எங்களோட வந்து பகிருங்க உங்களோட அனுபவங்கள. வேற எப்படி பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் குடுக்கலாம்ன்னு. நான் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக் குடுக்க இயலும். எனக்கு எல்லாம் தெரியாது. அதனால உங்களுக்கு வேற மெத்தட்ஸ் ஏதாவது இருந்துச்சுண்டா, நீங்க வேற மாரி உங்க பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிறீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு சொல்லுங்கோ. நாங்க அது சம்பந்தமா கூட ஒரு வீடியோ செய்யலாம். மற்றபடி கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. அத வந்து எங்களுக்காக மட்டும் இல்ல, மற்ற வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கும். மற்றபடி அவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.